அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய ஜெபங்களை விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்திலே எடுத்து வைப்போம். அனைத்துலகோரின் கடவுளே, உமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் இவ்வுலகிற்கு உப்பாக ஒளியாக இருந்து சாட்சிய வாழ்வு வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரணும் கோட்டையும் ஆனவரே, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்கள் கொள்கைகளாலும் செயல்களாலும் திட்டங்களாலும் எம் நாட்டிற்கும் மக்களுக்கும் நட்பேறு பெற்று தருபவர்களாக ஆட்சி புரிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கனிவுள்ள தந்தையே, நாங்கள் வாழ்கின்ற இடங்களில் எங்கள் வார்த்தைகளால் வாழ்க்கையால் பிறருக்கு வாழ்வளிக்கக்கூடிய உப்பாக ஒளியாக வாழ்ந்திடும் கிறிஸ்தவர்களாக நாங்கள் மாறிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களை தருபவரே, தகுந்த பராமரிப்பின்றி அடிப்படை தேவைகளின்றி தவிக்கும் மக்கள் மீது நீர் உமது கருணை கண்களை திருப்பி அவர்களுக்கு தேவையானவற்றை அளிக்கும் நல்லுள்ளங்களை நீர் தூண்டிட வேண்டுமென்று இறைவாவுமே மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பான தந்தையே, உம்முடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு ஒளியாக அனுப்பி வைத்து எங்கள் வாழ்க்கையில் ஒளியை நாங்கள் பெற வேண்டும் என்று நீர் விரும்பினீர். ஆனால் பல நேரங்களிலே நாங்கள் இருள் நிறைந்த அந்த இடத்திலே வாழ்ந்திருந்திருக்கிறோம். அந்த ஒளியை பெற்று நாங்கள் மகிழ்ச்சியும் நிறைவும் பெற்ற மக்களாக வாழ்வதற்கான அருளை நீர் எங்களுக்கு கொடுத்தருளும். அந்த ஒளியை தாங்கி இருக்கின்ற மக்களோடு வாழ்வதற்கான அருளை கொடுத்தருளும். இருளை பற்றி பேசுகின்ற, இருளையே நினைத்து கொண்டிருக்கின்ற, இருளின் மனப்பான்மையை கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலிருந்து நாங்கள் எங்களை விலக்கி ஒளியையும் மகிழ்ச்சியையும் நேர்மறை எண்ணங்களையும் கொண்ட மக்களோடு வாழ்வதற்கான அருளை நிரம்ப எங்களுக்கு கொடுத்து இவ்வாறு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஒளி நிறைந்த மக்களாக, மகிழ்ச்சியான மக்களாக வாழ்வதற்கான அருளை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய். மனிதவதாரம் உம்மையே தந்ததே, மனிதவதாரம் உம்மையே தந்ததே. என்னை நிறைவாக்கிடவே இயேசுவே, உம்மோடு வாழ்ந்திடவே என்னை உமக்களித்தேன், உந்தனத்தை சுவைத்தேன்.
என்னை இழந்து விட்டேன் இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். உழைப்பின் விளைவையும் விளைந்த பொருளையும் உமக்கே உவந்தளித்தேன். உழைப்பின் விளைவையும் விளைந்த பொருளை உமக்கே உவந்தளித்தேன். கல்வாரி பலியில் உம்மையே தந்ததால் கல்வாரி பலியில் உம்மையே தந்ததால் என் வாழ்வு மலர்கின்றதே இயேசுவே. உம்முறவில் கலந்திடவே என்னை உமக்களித்தேன் உந்தன் அன்பை சுவைத்தேன் என்னையே இழந்து விட்டேன் இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட திருத்தூதரான புனித பவுலை ஆவியார் இடையராது ஒளிர்வித்தது போல நம்பிக்கையின் ஒளியால் அவர் என்றும் எங்களை நிரப்புவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளமாண்டவர், படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் தூயவர் தூயவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா.
ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையவரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அவர் கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அவர் கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் உடல் இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் எங்கள் பாதுகாவலர் புனித பவுலடியார், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் அந்தோணி சாமி,
ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். கனி உள்ள தந்தையை, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாக நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு இறைவன் கொடுக்கக்கூடிய சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே,
அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். என் தெய்வமே, நீயாக நான் வாழவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. நெஞ்சத்தில் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. உள்ளம் நீ வந்து அமர்கின்ற நேரம் என் கண்கள் புது பார்வை காணும். என் உள்ளம் நீ வந்து அமர்கின்ற நேரம் என் கண்கள் புது பார்வை காணும். என்னில் நீ ஒன்றான நிலையான உறவு புது வாழ்வு என்னை வந்து சேரும். இனில் வாழ்வது இனி நீ அல்லவா, இனில் வாழ்வது இனி நீ அல்லவா. உன் வாழ்வு எந்தன் வழி அல்லவா. நெஞ்சத்தில் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. கைகோர்த்து நான் செல்லும் பாதை ஒருபோதும் தவறாவதில்லை. உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை ஒருபோதும் தவறாவதில்லை. என்னோடு நீ வாழும் சுகமான நினைவில் இதை கண்டு நான் அஞ்சவில்லை. என் நெஞ்சமே நீ உன் இல்லமே,
நீயாக நான் மாறவே உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே நெஞ்சத்தில் வா என் தெய்வமே நீயாக நான் மாறவே உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே நீயாக நான் வாழவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவேன் ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவேன் உலகெல்லாம் நற்செய்தி நான் ஆகுவேன் உன்னன் புகழ் பாடி நான் வாழுவேன் உலகெல்லாம் நற்செய்தி நான் ஆகுவேன் உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன் ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவேன். வீடை தனை என்று நீ மீட்டினாய் அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய் மணவீடை தனை என்று நீ மீட்டினாய் அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய் என் வாழ்வும் ஒரு பாடல் இசை வேந்தனே அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுனே என் வாழ்வும் ஒரு பாடல் இசை வேந்தனே அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன்னை இயேசுவே அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன்னை இயேசுவே ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவேன். இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களை, பாதுகாவலர் புனித சின்னப்பருடைய 2வது நவநாளை நாம் சிறப்பு செய்கிறோம். கரவுளை எழுப்பி 2வது நவநாள் திருவிழா வாழ்த்துக்களை நாம் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அன்பு நிறைந்தவர்களை, இன்றைய நாளில் இத்திருப்பலியை மாலை திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி நமக்காக இறைவனுடைய அருளை ஆசியை நிறைவாக பெற்று தந்து கொண்டிருப்பவர்கள் நமது தென்காசி மறைவட்ட அதிபரும் தென்காசி புனித மிக்கேல் இதுடைய திருத்தல அதிபருமான அன்பு தந்தை போஸ்கோ குணசீலன் அவர்கள். தந்தை அவர்கள் இளமை துடிப்போடு மிக சீரிய பணியாற்றக்கூடியவர்கள். நீங்கள் தென்காசி ஆலய வளாகத்திற்கு சென்றாலே போதும், தந்தையினுடைய பணியேற்பிற்கு பின்பாக பல்வேறு விதமான மாற்றங்கள், அந்த வளாகமே ஒளி நிறைந்ததாக எல்லா மக்களும் அந்த இடத்திற்கு வந்து செல்கின்ற போது
ஆண்டவருடைய நிறைந்த அருளை பெற்றுத்தரக்கூடிய அருள் தலமாக அன்பு தந்தை போஸ்கோஸ் குணசீலன் அவர்கள் மாற்றி தந்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் வைக்காலிப்பட்டி புனித ஜோசப் கலை அறிவியல் கல்லூரியினுடைய செயலராக மிக சிறப்பான பணியை ஆற்றி தற்போது அவர்கள் தென்காசி மறைவட்டத்தினுடைய மறைவட்ட அதிபராக மிக சிறப்பான பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளில் நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று வருகை தந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய அன்பு தந்தை அன்பு அண்ணன் போஸ்கோ குணசீலன் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நெஞ்சில் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஊரின் சார்பாக தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நன்றி கூறப்படுகின்றது. இன்றைய நாளில் உலகின் ஒளி நானே என்கின்ற மைய சிந்தனையில் நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு கட்டடங்களும் அவற்றிற்கு பின்பாக இருக்கக்கூடிய மனிதர்களும் உண்மையான ஒளி அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசுவை நமக்கு ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியை நம்முடைய பாதுகாவலர் புனித சின்னப்பர் சுட்டி காட்டியிருக்கிறார். இறைமகன் இயேசுவை நம்முடைய வாழ்வினுடைய ஒளியாக, விளக்காக, வெளிச்சமாக ஏற்று நாம் வாழ வேண்டும் என்கின்ற மைய சிந்தனையை தந்திருப்பவர்கள் பாசத்திற்குரிய நாளாங்கட்டளை பங்கு தந்தை அன்பு தந்தை வியாகப்பராஜ் அடிகளார் அவர்கள். அன்பு தந்தை மிக சிறந்த எழுத்தாளர், அதே போல கல்வியாளர், பன்முகத்தன்மை கொண்டவர்கள். தந்தையினுடைய அறைக்கு போனீங்கன்னா அவ்வளவு புத்தகங்கள் இருக்கும். எப்போதுமே அது வாசிப்பதாக இருக்கலாம். ஒரு சிந்தனையை மனு குலத்திற்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆக்கப்பூர்வமாக பணியாற்றக்கூடியவர்கள் அன்பு தந்தை அவர்கள். இன்றைய நாளில் உலகின் ஒளி நானே என்கின்ற மறையுரை சிந்தனையை நமக்கு தந்திருக்கிறார்கள். அன்பு தந்தை வியாகப்பராஜ் அடிகளார் அவர்களுக்கு நமது நெஞ்சில் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஊரின் சார்பாக தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகின்றது. அன்பு நிறைந்தவர்களை, இன்றைய நாளில் நமக்கு திருவழிபாட்டை சிறப்பு செய்தவர்கள் புனித ஞான பிரகாசியார் அன்பியம், புனித பியோ அன்பியம் மற்றும் புனித ஜார்ஜ் போஸ்கோ அன்பிய குடும்பங்கள் மிக அருமையான முறையில் மிக சற்று முன்கூட்டியே வருகை தந்து வருகை பவனிலும் இன்னும் அனைத்து விதமான திருவழிபாட்டு நிகழ்வுகளும் கலந்திருக்கின்ற அவர்களுக்கு நமது நெஞ்சில் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு நிறைந்தவர்களை, நமக்கு அனைத்து நிகழ்வுகளும் முடிந்த பின்பாக இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் நமக்கு இரவு உணவு ஏற்பாடு செய்தவர்கள் திருவாளர் டேவிட் அனிதா குடும்பத்தினர். அந்த குடும்பத்தினருக்கு நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லோருக்கும் நிறைவாக உணவானது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அனைத்து கலை நிகழ்வுகளையும் கண்டுகளித்த பின்பாக உணவு உண்ண செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு நிறைந்தவர்களை, இன்றைய தினத்தில் நாம் ஒளியின் விழாவை கொண்டாடினோம். நாளைய தினத்தில் துறவரத்தார் விழாவை கொண்டாடவிருக்கின்றோம். மிக சிறப்பாக நம்முடைய ஊரில் பணியாற்றக்கூடிய அன்பு அருள் சகோதரி லூசியானா அவர்கள் துறவர வாழ்வில் 60 ஆண்டை நிறைவு செய்திருக்கிறார்கள். சிஸ்டர் ஆகிய அன்பு அருள் சகோதரி அவர்கள் 60 ஆண்டை நிறைவு செய்திருக்கிறார்கள். நம்முடைய மண்ணிற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒன்று. அவர்களுக்கு நமது கரவொலி எழுப்பி நெஞ்சில் நிறைந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய தினத்தில் அருள் சகோதரி அவர்களுக்கு பாராட்டு விழாவானது நடைபெற இருக்கிறது. எனவே அன்பியங்களை சார்ந்தவர்கள் இன்னும் தனிப்பட்ட முறையில் அருள் சகோதரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தவோ அல்லது அன்பளிப்பு வழங்கவோ உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே நாளைய தினத்தில் அன்பு அருள் சகோதரி லூசியானா அவர்களுக்கு சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைய தினத்தில் கிளை கிராம இறை மக்கள் இந்த திருவழிபாட்டு நிகழ்வுகளை சிறப்பு செய்வார்கள். இன்று திருப்பலி முடிந்ததும் உடனடியாக நற்கரணை ஆசீர்வாதம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நமது ஆர்சி தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்களுடைய கலை நிகழ்வு நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டுமாக நினைவூட்டுகின்றேன், இந்த 10 நாட்களும் நமக்கு கடவுளுடைய அருளை தரக்கூடிய நிறைந்த ஆசீர்வாதத்தின் நாட்களாக அமையவிருக்கின்றன. கடவுள் தரவிருக்கின்றார். எனவே தினமும் காலையில் கோயிலை சுற்றி வந்து கும்பிடு சேவை ஜெபிப்பது மட்டுமே நிறைவு அல்ல, மாறாக மாலை திருப்பலி அல்லது காலை திருப்பலியில் கலந்து கொண்டு நற்கருணை ஆண்டவரை பெறுவதுதான் திருவிழாவினுடைய நிறைவாக சிறப்பாக இருக்க முடியும். சரியா? அதனால் அதனை மனதில் கொண்டு நாள் முழுவதும் இந்த திருவழிபாட்டு நிகழ்வுகளில் சிறப்பாக கலந்து கொண்டு ஜெபிக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
அன்புக்குரியவர்களே, உங்களோடு இணைந்து இந்த 2ஆம் நவநாள் திருப்பலியில் பங்கெடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான அழைப்பை கொடுத்த அன்பு பங்கு தந்தை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, திருத்தூதரான புனித பவுலை திரு அவைகள் அனைத்தின் மீதும் கொண்டிருந்த ஆர்வத்தால் பற்றி எறியச் செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு அதே அன்பு தீயை எங்களிலும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிசயங்கள் செய்கிறவரம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள்
விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாண்டிகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கே எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. தந்தை பவுல் என்னும் மாமோதி விரத மைந்தர்யம் போற்றுவோமே, பணிந்தும் பாதவை வணங்குவோமே. தந்தை பவுல் என்னும் மாமுனி விரதம் மைந்தர்யம் போற்றுவோமே, பணிந்தும் பாதமை வணங்குவோமே. இதயத்தில் தீய இருளைய நீக்கி, இதயத்தில் தீய இருளை நீக்கி, இறைவனின் ஞான சுடரையை ஏற்ற, இறைவனின் ஞான சுடரை ஏற்ற, வந்தயம் ஊரின் காவலவும் பக்கே சந்ததம் ஸ்துதி ஸ்தோத்திரம். சந்ததம் ஸ்துதி ஸ்தோத்திரம். தந்தை பவுல் என்னும் மாமுனி விரதம் மைந்தர்யம் போற்றுவோமே, பணிந்தும் பாத
வேண்டுவோமே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். கிறிஸ்தரசர் வாழ்க, அவர் அரசு வருக, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எங்கள் ஊரின் பாதுகாவலரான புனித சின்னப்பரை எங்களுக்காக வேண்டி